கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, வழமையாக நடைபெறுகின்ற இந்த ஃபிக்ஹுடைய மஜ்லிஸின் ஊடாக எங்களிடத்தில் 2 வகையான கேள்விகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த 2 கேள்விகளுக்கு முன்னராக தொழுகையுடைய சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாகவும் கேட்கப்பட்டது. அதாவது, முதலாவது சஃப் பூர்த்தியாகாமல் 2வது சஃபில் நின்று தொழக்கூடிய ஒரு வழமை இருக்கிறது. இதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஜமாத்துடைய கூலியை அவர் அடைந்து கொள்வதாக இருந்தால் அந்த சஃபை அவர் முழுமையாக நிரப்ப வேண்டும். முதல் சஃபில் இடம் இருக்கின்ற பொழுது நிரப்பாமல் பின் சஃபில் நிற்பது ஜமாத்துடைய கூலியை இழக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படும் என்பதை சுருக்கமாக அதனுடைய பதிலாக சொல்லலாம். அதே போல 2வது, அது சம்பந்தமான ஒரு கேள்விதான். பிந்தி வந்து நாங்கள் தொழுகிறோம். அப்பொழுது இமாம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுது முடித்திருப்பார்கள். இஷாவுடைய தொழுகை உதாரணத்திற்கு 3வது ரக்காத்தை இமாம் அவர்கள் தொழுவார்கள். அப்பொழுது ஒருவர் பிந்தி வந்து தொழுகிறார் என்றால் அவர் தக்பீர் கட்டி முதலிருந்து இஷாவை தொழுவது கிடையாது. மாற்றமாக இமாமோட தக்பீர் கட்டி சேர்ந்து கொள்வார். இமாம் தொழுகின்ற தொழுகையை தான், அந்த 2 ரக்காத்தை தான் அவரும் தொழுவார். இந்த இடத்தில் அந்த மஅ்மூம் பிந்தி வந்து தொழுதவர், அவருக்கு இமாமுடைய பிந்திய 2 ரக்காத்துகள் தான் கிடைத்தது. ஆனால் அவருடைய உரிமை என்ன சட்டம் என்றால், அந்த 2 ரக்காத்துகள் பிந்தி தொழுதவருக்கு முதல் 2 ரக்காத்துகள். இமாமுக்குத்தான் அது பின்னுள்ள 2 ரக்காத். ஆனால் பிந்தி வந்து தொழக்கூடியவர்களுக்கு அதுதான் அவர்களுடைய முதலாவதும் 2வது ரக்காத்தாவும் இருக்கிறது. இப்படித்தான் ஃபிக்ஹில் எழுதுவார்கள் ஹதீஸை வைத்து. ஏன் இவ்வளவு துல்லியமாக எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஒரு தொழுகையில் இந்த சட்டம் முட்டும் இவ்வாறு விளங்கவில்லை என்றால், உதாரணமாக சுபஹுடைய தொழுகை இருக்கிறது. ஒரு ரக்காத் பிந்தியதற்கு பின்னால் 2வது ரக்காத்தில் ஒரு மனிதர் வந்து இணைந்து கொள்கிறார். அப்பொழுது இமாம் அவர்கள் 2வது ரக்காத்தில் குனுத் ஓதுவார்கள். பின்னுக்குள்ள 2வது ரக்காத்தில் இணைந்து கொண்ட மஅ்மூமும் என்ன செய்வார்கள்? குனுத்துக்கு ஆமீன் சொல்வார்கள், அவரும் ஓதுவார்கள். அவருடைய 2வது ரக்காத் என்பதாக மஅ்மூம் எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால், திரும்ப 2வது ரக்காத்தை எழும்பி தொழக்கொள்ள குனுத்து ஓதாம அவர் முதலாவது ரக்காத்து போல தொழுதுருவார். இதனாலதான் இது தொழுகையிட முறை கிடையாது. அது எப்படி தொழணும் என்றால், சுபஹுடைய முதலாவது ரக்காத் இமாம் முடிந்து விட்டார். 2வது ரக்காத் தொழுவிக்கிற கட்டத்தில் மஅ்மூமாக ஒருவர் வந்து சேர்கிறார் என்றால், இமாமோடு சேர்ந்து குனுத் ஓதியவராக முதலாவது ரக்காத்தை முடிப்பார். முடித்துவிட்டு 2வது ரக்காத்தை எழும்பி தொழக்கூடிய அந்த மஅ்மூம் அவருடைய 2வது ரக்காத்து தான் அது. அவர் குனுத்து ஓதிவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? அவரு அந்த 2வது ரக்காத்தை ஓதிவிட்டு தான் அவர் இருப்பில் வந்து அத்தஹியாத்தை ஓதி ஸலாத்தை கொடுப்பார். இதனாலதான் எங்களுடைய இமாம்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். பிந்தி வருபவர் அவர் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இமாமோடு சேர்ந்து தொழுவார். 2 ரக்காத்து கிடைத்து விட்டது என்றால் அவருடைய முதலாவது 2வது ரக்காத் என்பதாக மஅ்மூம் எடுப்பார். எடுத்துவிட்டு பின்னுக்குள்ள 2 ரக்காத்துகளையும் எவ்வாறு தொழ வேண்டுமே அவ்வாறு தொழுது கொள்வார். சுபஹுடைய தொழுகையாக இருந்தால் 2வது ரக்காத்தில் வந்து இணைந்தவராக இருந்தால் இமாமோடு சேர்ந்து குனுத்தை ஓதுவார். சலாம் கொடுத்ததற்கு பின்னால் 2வது ரக்காத்துக்கான எழும்பக்கூடிய மாமும் குனுத்தையும் 2வது ரக்காத்தில் ஓதிவிட்டுதான் அந்த ரக்காத்தை முழுமையா சலாம் கொடுத்து முடிப்பார். இதுதான் இமாம் ஜமாத்துடைய மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் கேள்விப்பட்டோம், சிலர்கள் வந்தவுடன் பிந்தி வருபவர்கள் தக்பீரை கட்டுகிறார்கள். கட்டிவிட்டு உதாரணமாக இமாமுடைய 2வது ரக்காத்தாக இருந்தால் இவர்கள் 1 ரக்காத்தை தொழுது முடிச்சு விட்டு விருப்பப்படி 2வது ரக்காத்தில் வந்துதான் இமாமோடு செய்கிறார்கள், சேர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அது இமாம் ஜமாத்துடைய கூலியை கிடைக்க மாட்டாது. அப்படி தொழுதால் இமாமை அவர் அப்படி பின்பற்றி தொழுவாராக இருந்தால் தொழுக பாத்தில் என்பதாகத்தான் வரும். அதனுடைய சட்டம் இது
தொழுகை சம்பந்தப்பட்ட முக்கியமான சட்டங்கள். அதே போல இன்னும் ஒரு சட்டம்தான் பரவலாக பேசப்படுகின்ற சட்டம். மழை பெய்து விட்டது, தொழுகையை சுருக்கி தொழ இயலுமா அல்லது சேர்த்து தொழ இயலுமா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம். உண்மையிலேயே மகரிபுடைய வக்த் தொழ வருகின்ற பொழுது இந்த சட்ட ஞாபகத்துக்கு வந்தது. இதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு போன்று இருந்தது. அதனால் இதை இந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாக பார்க்க வேண்டும். அதாவது மழைக்காக வேண்டி தொழுகையை சேர்த்து தொழ இயலுமா? அப்படியான ஒரு நடைமுறை என்று சமூகத்தில் இருக்கிறது. ஹதீஸில் அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஆம், ஆதாரம் இருக்கிறது. ஆனால் நிபந்தனையோடு தெளிவோடு ஆதாரம் இருக்கிறது. வெறுமனே மழைக்காக வேண்டி சேர்த்து தொழலாம் என்று அனுமதி வரவில்லை, அதற்கு நிபந்தனையோடு அனுமதி வந்திருக்கிறது. நாங்கள் படித்திருக்கிறோம், தொழுகை என்பது ஒன்று ஜம், லுகருடைய தொழுகையை அசரோடு சேர்த்து தொழுவது, அல்லது மகரிபுடைய தொழுகையை இஷாவோடு சேர்த்து தொழுவது. சேர்த்து தொழுவது என்றால் ஒன்று லுகருடைய நேரத்தில் லுகரையும் அசரையும் தொழுது கொள்வார், அல்லது அசருடைய நேரத்தில் லுகரையும் அசரையும் தொழுது கொள்வார். இது பெரிய ஒரு பாடம். ஜமோ தக்தீம், ஜமோ தஹீர் என்று இரண்டு வகைப்படும். நான் சுருக்கமாக சொல்கிறேன், எம்முடைய இந்த மசாலாவுக்குள் நாங்கள் நுழைவதற்காக வேண்டி. அதே போல மகரிபை இஷாவை எடுத்தால் மகரிபுடைய நேரத்தில் மகரிபை இஷாவை சேர்த்து தொழுவார், அல்லது இஷாவுடைய நேரத்தில் மகரிபை இஷாவையும் சேர்த்து தொழுவார். இதைத்தான் சேர்த்து தொழுவது என்பது. சுருக்கித் தொழுவது என்பது 4 ரக்காத்துடைய தொழுகைகள், லுகர், அசர், இஷா, இந்த 3 தொழுகைகளையும் 2 ரக்காத்துகளாக சுருக்கித் தொழுவது. மகரிபை சுருக்க இயலாது, 3 ரக்காத்துகள் சுருக்க இயலாது. சுபகையும் சுருக்க இயலாது, அது 2 ரக்காத்தாகத்தான் தொழ வேண்டும். சேர்த்து தொழுகின்ற பொழுது லுகரையும் அசரையும் தான் சேர்க்கலாம், மகரிபையும் இஷாவையும் தான் சேர்க்கலாம். இது ரெண்டையும் சேர்ப்பதற்குத்தான் ஹதீஸில் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள், மாற்றமா சுபகை என்ன செய்ய இயலாது, சேர்த்து தொழவே இயலாது. இது ஜம்முடைய ஒரு முறை. தொழுகையை சேர்த்து தொழுவதனுடைய சுருக்கி தொழுவதனுடைய பெரியோரு முறையை ஓரளவிற்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதனை தெளிவு வேண்டும் என்றால் உலமாக்களை சந்தித்து அல்லது பள்ளியுடைய ஹஸ்ரத் இருக்கிறார்கள், அவர்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது விடயத்திற்கு வருவோம். சேர்த்து தொழுகின்ற தொழுகை லுகரும் அசரும் மக்ரிபு இஷாவும், இது 2 கட்டங்கள் கூடும். ஒன்று பிரயாணியாக இருக்கிறார், பிரயாணம் செய்கிறார், அந்த கட்டத்தில் லுகரையும் அசரையும் சேர்த்து தொழலாம், அல்லது மக்ரிபை இஷாவையும் சேர்த்து தொழலாம். இந்த சட்டம் எம் அனைவருக்கும் தெரிந்தது. அதே போலதான் மழை பெய்கிறது. எப்படிப்பட்ட மழை? யபுல்லு சௌப, அவர் வெளியே வருகிறார் என்றால் தன்னுடைய ஆடைகள் எல்லாம் நனைந்துவிடும், தன்னுடைய ஆடைகள் எல்லாம் நனைந்துவிடும். அந்த அளவுக்கு வேகமாக மழை பெய்கிறது. அப்படியான ஒரு மழையைத்தான் என்று நாங்கள் அடைந்து கொண்டோம். உண்மையிலே அப்படியான மழைதான். அந்த நிபந்தனை சரி. இப்படியான மழையாக இருந்தால் லுகரையும் அசரையும் சுருக்கி தொழ இயலும், அந்த சுருக்குவதல்ல சேர்த்து தொழ இயலும், மக்ரிபை இஷாவையும் சேர்த்து தொழ இயலும். இதான் சட்டம். ஆனால் இப்படி மொட்டையாக, இப்படி ஒரு தெளிவில்லாமல் கண்டவர்கள் எல்லாம் செய்து கொள்ளலாம். உங்கள் கையில் மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது, நீங்க விரும்பின மாதிரி செய்யுங்க என்று சொல்ற மாதிரி மொட்டையாக இந்த சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. கடுமையா மழை பெய்தால் லுகரை அசரையும் சேர்த்து தொழலாம், மக்ரிபை இஷாவையும் சேர்த்து தொழலாம் என்று அது நிபந்தனைக்கு சொல்லப்படாமல் மழையை மாத்திரம் காரணம் காட்டி இந்த சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதனுடைய மிக தெளிவான பத்வா என்னவென்றால் ஹதீஸை வைத்து இதற்கு 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ஒன்று, இவர் தொழக்கூடிய ஜமாத்தாக தொழுவதற்காக வேண்டி இவர் நாடி வரக்கூடிய பள்ளி வாயல், அந்த இடம் தூரமானதாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனை எமது ஊரை பொறுத்தவரையில் கிடையாது. ஒரு மனிதர் நடந்து வந்தால் கூட இமாம் ஜமாத்துக்கு வந்து சேர்ந்து விடுவார். இப்பொழுது கையில் வாகனம் கூட இருக்கிறது, தூரமான பள்ளியாக இருக்க வேண்டும், அந்த நிபந்தனை கிடையாது. 2வது நிபந்தனை, இது இன்று நடந்த மழையின் மூலமா சாத்தியம்தான். என்ன நிபந்தனை? இவர் லுகருடைய வக்த், அதாவது லுகருடைய வக்த் மழை பெய்கிறது, மழை பெய்கின்ற கட்டத்தில் லுகரை தொழுகிறார். அவர் தக்பீர் கட்டுகின்ற கட்டத்தில் மழை பெய்து கொண்டே இருக்க வேண்டும். 4 ரக்காத்துகளும் தொழுது விட்டார் லுகரை.
அடுத்த கட்ட உடனேயே அசரையும் லுகருடைய நேரத்திலே என்ன செய்வார்? அவர் தொழுவார். அவ்வாறு அவர் அசருடைய தக்பீரை கட்டுகின்ற கட்டத்திலும் மழை பெய்து கொண்டு இருக்க வேண்டும். லுகருடைய தொழுகைக்கு முழுமையாக பெய்து கொண்டிருக்க வேண்டும். அசருடைய தொழுகையை தக்பீர் கட்டுகின்ற கட்டத்தில் மழை பெய்ந்த வண்ணம் இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. இந்த நிபந்தனை பொருத்தம். ஆனா முதலாவது நிபந்தனை எமது ஊரை பொறுத்தவரையில் அது கிடையாது. அதனால் இந்த மழைக்காக வேண்டி சேர்த்து சொல்வது கிடையாது. அதே போல மூன்றாவது நிபந்தனை தான் ஜம்மு தக்தீம், ஜம்மு தஹீர் என்று ஜம்முடைய இரண்டு வகைகள் இருக்கிறது. அதை நான் சுருக்கமாக விளங்கப்படுத்தினேன். ஜம்மு தக்தீம் என்றால் என்ன? அதாவது லுகருடைய நேரம், இந்த நேரத்தில் அசரை என்ன செய்வார்? சேர்த்து தொழுவார். இது ஜம்மு தக்தீம். இதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது. இவ்வாறு சேர்த்து கொள்வதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த நிபந்தனைகளும் மழைக்காக வேண்டி சுருக்கித் தொழக்கூடியவர் பேண வேண்டும். இந்த நிபந்தனைகளையும் பேண வேண்டும். என்ன அந்த நிபந்தனைகள்? அதில் ஒன்றுதான், அந்த மழை என்பது நீடித்ததாக இருக்க வேண்டும். அடுத்தது லுகரை அசரை ஜம்மு செய்கின்ற கட்டத்தில் லுகரை முதலாவது அவர் ஜம்மு செய்ய வேண்டும். அதே போல லுகரை தொழுது முடிப்பதற்கு முன்னால் அசரையும் சேர்த்து தொழுகிறேன் என்பதாக அவர் நியத்தி வைக்க வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் அதில் காணப்பட வேண்டும். சுருக்கம் என்னவென்றால், இது பெரியோர் பாடம். நான் ஓரளவுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இதை நீங்க ஜம்மு தக்தீம் என்றால் என்ன என்று விளங்க வேண்டும், ஜம்மு தஹீர் என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். அடுத்தது மழைக்காக வேண்டி ஜம்மு செய்கிற நிபந்தனை மூன்று சொன்னேன், அதை வேறையாக விளங்க வேண்டும். அந்த நிபந்தனைகளோடு முற்படுத்தி தொழுகின்ற லுகருடைய வக்தில் அசரை சேர்த்து தொழுகின்ற அதற்கென்று மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது, அதையும் விளங்க வேண்டும். இவ்வாறு விளங்கியதற்கு பின்னால் தான் இந்த சட்டங்கள் இருந்தால்தான் ஒரு மனிதர் மழைக்காக வேண்டி என்ன செய்யலாம்? தொழுகையை சேர்த்து தொழலாம். அப்படி இல்லாமல் வெறுமனை மழை பெறுவதற்காக வேண்டி என்ன செய்ய இயலாது? சேர்த்து தொழ இயலாது. இதை சுருக்கமான நிபந்தனையா விளங்குறதாக இருந்தால், ஒன்று, அவர் தொழக்கூடிய மஸ்ஜித், இமாம் ஜமாத்தா தொழக்கூடிய மஸ்ஜித் வெகு தூரமானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த லுகருடைய தொழுகை என்றால் அதை முழுமையாக தொழுது முடிக்கும் வரைக்கும் மழை பெய்ய வேண்டும். அசருடைய தொழுகை ஆரம்பிக்கின்ற கட்டத்திலும் மழை பெய்ய வேண்டும். மூன்றாவது, ஜம்மு தக்தீம் உடைய அந்த நிபந்தனைகள் மூன்று இருக்கிறது, அவைகள் பேணப்பட வேண்டும். இவ்வாறான நிபந்தனைகள் இருந்தால் மாத்திரம்தான் மழைக்காக வேண்டிய தொழுகை என்ன செய்யலாம்? சுருக்கி சொல்லலாம். ஆனா எங்களோட ஊர்ல அந்த நிபந்தனை இல்லை, அதனால சுருக்கி சொல்ல இயலாது. ஆனால் இன்று அந்த நடைமுறை சில ஊர்கள் இருக்கிறது, எங்களோட ஊர்களும் இருக்கிறது, இன்னும் சில இடங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதற்கு அனுமதி இல்லாத ஒன்றை செய்வதற்கு முடியாது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போலதான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நேற்று நான் விளங்கப்படுத்தினேன், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன. அதில் ஒரு மனிதர் உதாரணத்திற்கு என்ன செய்கிறார்? சேலம் பாய்ச்சுகிறார். அது அவருடைய உடம்புடைய பலத்திற்காக வேண்டி பாய்ச்சப்படுவது. அப்படியாக இருந்தால் நோன்பு முறியும். அப்படியான ஒருவர் குற்றப்பரிகாரம் எதுவும் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. நோன்பு முறியும் சரி, அப்படியான ஒருவர் நோன்பை முறித்துக் கொண்டவர் குற்றப்பரிகாரம் எதுவும் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. இதில் குற்றப்பரிகாரம் யார் கொடுக்க வேண்டும் என்றால், மார்க்கம் ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தும். ஒன்று கஃபாரா, குற்றப்பரிகாரம், இன்னொன்று ஃபிதியா. கஃபாரா என்ற குற்றப்பரிகாரம் அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு மாத்திரம் கடமை என்றால், நோன்பு நோற்றவராக நோன்பாளி என்று அறிந்த நிலைமையில் ஒரு மனிதர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாராக இருந்தால், அதாவது இந்த மசாலாவை தெளிவாக சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்வதைப் போல ஹத்னாவுடைய இரண்டு பகுதிகள் சந்தித்து விட்டது என்றார். இப்படித்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மசாலாவை மிக தெளிவாக சொல்வார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி. இவ்வாறு ஹத்னாவுடைய இரண்டு பகுதிகள் ஆண் பெண் அவ்வாறு சந்தித்து விட்டது என்றால், நோன்பு பிடித்த நிலைமையில் அந்த கட்டத்தில் அந்த மனிதர் நோன்பை விட்டு விடுவார், நோன்பு முறிந்துவிடும். அதை அவர் கலா செய்ய வேண்டும். அதே கட்டத்தில் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். என்ன குற்றப்பரிகாரம்? லிகாருடைய ஆயத்
குர்ஆனில் வருகிறது. அந்த குற்றப்பரிகாரம் தான் இதற்கான குற்றப்பரிகாரமும். என்ன அது? இப்போது அடிமை கிடையாது, குறைகள் இல்லாத ஒரு முஃமினான ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இப்பொழுது அந்த அடிமை கிடையாது. அவ்வாறு இல்லை என்ற இரண்டாவது கட்டம், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும். 2 மாதம் பார்க்கிறார், 60 நாட்கள் வருகிறது, 58 நாள் நோன்பு பிடித்தார், 59வது நாள் நோன்பு பிடிக்காமல் விட்டு விட்டார், 60ஆம் நாள் நோன்பு பிடிக்கிறார் என்றால் திரும்ப இருந்து 60 நாள் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பிடிக்க வேண்டும். இடையில் ஒரு நோன்பு விடுபட்டாலும் கூட, அதான் முத்ததாபியா, தொடராக 60 நாட்கள் அவர் நோன்பு நோக்க வேண்டும். 2ஆம் நிபந்தனை. 3வது நிபந்தனை தான், அந்த மனிதர் 60 ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு முத்து தஆம் அவர் வழங்க வேண்டும். அப்படி என்றால் 600 கிராம், அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் 620 கிராம், இன்னும் சிலர்கள் 750 கிராம் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் சென்ற பிக்குடைய பாடங்களில் பார்த்தோம், ஒரு அன்னளவான அளவு 600 கிராம் அல்லது 620 கிராம். இந்த அளவு அரிசை அவர் 60 மிஸ்கின்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப 620 கிராம் 620 கிராமாக 60 பார்சலை அடித்து 60 ஏழைகளுக்கு அவர் கொடுக்க வேண்டும். இதான் கஃபாரா, இதான் குற்றப்பரிகாரம். யாருக்கு? இந்த மனிதருக்கு மாத்திரம்தான். அப்படி இல்லாமல் ஒரு மனிதர், இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு முத்து தஆம் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப நான் சொன்ன அந்த குற்றப்பரிகாரத்துடைய விஷயம், அந்த முத்து தஆம் 620 கிராம், இதை மாத்திரம் யார் கொடுக்க வேண்டும் என்றால், இதில் ஒரு மனிதர் வயோதிபராக இருக்கிறார், நோன்பு பிடிக்க இயலாது, இவர் நோன்பு பிடிக்க மாட்டார், சக்தி இல்லை, அதனால் 29 நோன்பு வந்திருக்கிறதா அல்லது 30 நோன்பு வந்திருக்கிறதா என்று கணக்கு பார்த்து ஒவ்வொரு நோன்புக்கும் அந்த 620 கிராம் அரிசி கொடுப்பார். 2வது, ஒரு தீராத நோயுடையவராக இருக்கிறார், அவர் வயோதிபராக இருக்க மாட்டார், ஒரு 15 வயதுடைய குழந்தையாக இருக்கலாம் அல்லது 25 வயதுடைய வாலிபராக இருக்கலாம், தீராத நோயுடையவர், நோன்பு நோக்க இயலாது, நோன்பு நோற்றார் என்றால் அவர் நோய் அதிகரிக்கும் அல்லது அவருக்கு மரணம் கூட வந்துவிடும். அப்படியான ஒரு மனிதர், தீராத நோயுடையவர், இப்படிப்பட்டவராக இருந்தால் அவரும் நோன்பை கலா செய்ய அவசியம் கிடையாது. மாற்றமா குற்றப்பரிகாரமான இந்த 620 கிராம் அரிசை ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். அதே போல இன்னும் 2 நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்தான் கர்ப்பிணி பெண். அந்த கர்ப்பிணி பெண் தனது குழந்தைக்கு ஏதாவது ஏற்பட்டுவிடும் என்பதாக பயந்தால் அந்த பெண் நோன்பை விடுவாள், நோன்பை பிறகு கலா செய்யவும் வேண்டும், அதனோடு சேர்த்து குற்றப்பரிகாரமாகி, அதாவது ஃபிதியாவாகி அந்த 620 கிராம் அரிசையும் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இந்த பெண்ணுடைய விடயத்தில் நோன்பை கலாவும் செய்ய வேண்டும், அந்த அளவை கொடுக்கவும் வேண்டும், கர்ப்பிணி பெண். அதே போல ஒரு பாலூட்டக்கூடிய தாயாக இருக்கிறார், இந்த கட்டத்தில் பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு இயலாத கட்டம் வந்துவிடும், பிள்ளை பாதிப்புக்கு உள்ளாகும் என்றிருந்தால் நோன்பை விட வேண்டும். நோன்பை விட்டுவிட்டு பிறகு நோன்பை கலா செய்ய வேண்டும், அதனுடன் சேர்த்து 620 கிராம் அந்த குற்றப்பரிகாரம், அதாவது ஃபிதியாவாகிய அந்த அரிசை கொடுக்க வேண்டும். மொத்தமாக 4 நபர்களுக்குத்தான் ஃபிதியா என்பதாக பார்த்து விட்டோம். இதையும் தாண்டி இன்னும் ஒரு மனிதருக்கும் ஃபிதியா வரும். அவர் யார் என்றால், நோன்பை விட்டிருப்பார், அது உதாரணமாக அந்த கலாவான் நோன்பு நாம் சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் மூலமாக இருக்கலாம், சேலத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் ஏதேனும் மூலமாக நோன்பையில் செய்திருக்கலாம், அவரை விட்டிருக்கலாம். அந்த மனிதருக்கு ஃபிதியா கொடுப்பது கடமை கிடையாது. ஆனா எப்ப கடமையாக மாறும் என்றால், அடுத்த ரமலான் அதற்குள் அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அவ்வாறு கலா செய்யவில்லை என்றால், அடுத்த ரமலான் வந்து விட்டது என்றால், அந்த கட்டத்திலும் கூட இந்த மனிதருக்கும் அந்த 620 கிராம் அரிசை கொடுப்பது கட்டாயமாக மாறிவிடும். இவருடைய பொடுபோக்கின் காரணமாக 5வது நபருக்கு வரக்கூடிய சட்டம். இந்த 5 நபர்களுக்கு மாத்திரம்தான் இந்த அரிசி 620 கிராம் ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக கொடுப்பது கடமை. இவரை விட்டு 6வது நபருக்கு யாருக்கும் என்ன கிடையாது, கடமை கிடையாது. அதே போல இந்த குடும்ப வாழ்க்கையுடைய சில சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு ஓரளவுக்கு எனது சக்திக்கு ஏற்பாது இன்ஷா அல்லாஹ் நான் விளங்கப்படுத்துகிறேன். என்றது பல சட்டங்கள் வரும் குடும்ப வாழ்க்கையில். அதனுடைய ஒரு சில சட்டங்களை மஜ்லிஸுடைய கண்ணியத்தையும்
அந்த சபையில் உள்ளவர்களுடைய முதிர்ச்சியை கவனித்து ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விளங்கப்படுத்தலாம். எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.